ஹானர் அவங்களோட 600 சீரியஸில் இப்போ புதுசாக 600 அண்ட் 600 ப்ரோ அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எடுத்தோடனே பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 17 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஃபோன்ஸோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.57 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே 3840 ஹெச்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே DCI P3 கலர் கேமெட் உங்களுக்கு 100% கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 600 ப்ரோவில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8 எலிட் சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போன வருஷம் லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். அதுக்காக இந்த ப்ராசஸர் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் கரண்ட் டேட்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே தாராளமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸருக்கும் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ப்ராசஸருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸில் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ தாராளமாக இந்த ப்ராசஸரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 512GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுவே ஹானர் 600ல் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா Tensor G2, அப்போது Dimensity 8200 அண்ட் ஸ்னாப்ட்ராகனோட 888+, இதெல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் உங்களால் எதிர்பார்க்கலாம். ரெகுலர் டே டு டே யூசேஜில் எந்த வித இஷ்யூஸும் இருக்காது. கேஷுவல்லேருந்து மாடரேட் கேமிங்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் கூட உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஹானர் 600 ப்ரோவில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 200 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.9 கொடுத்துருக்குறாங்க. 1/1.4 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சென்சார் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலும் இமேஜில் எந்த வித குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகாது, அப்படியே அந்த குவாலிட்டி இருக்கும். அண்ட் தேர்ட் சென்சார் உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுவே ஹானர் 600ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி ப்ரைமரி ஷூட்டரும் செகண்டரி ஷூட்டரும் சேம் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன்ஸுமே உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 27 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 600 ப்ரோவில் மட்டும் உங்களுக்கு 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோன் டியூரபிலிட்டிக்காக எங்கே அடிஷ்னலாக 2 ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு IP68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் யூஐயான MagicOS வெர்ஷன் 10 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோன்ஸோட ப்ரைஸிங். இப்போதைக்கு இந்த ஃபோன் சவுதியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஹானர் 600 ப்ரோ பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 75,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுவே ஹானர் 600 பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஓகேவாக தான் தெரியுது. அண்ட் மலேசியாலையும் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நான் இம்போர்ட் பண்ணி இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாமா, சவுதியில் எனக்கு இந்த ஃபோன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இதில் வேறு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன்.
ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய 5G பேண்ட்ஸ் சப்போர்ட் இந்தியாவில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் N78 சப்போர்ட் இருக்காது இந்த ஃபோனில். இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 5G எல்லா டைமும் கிடைக்காது உங்களுக்கு. சம்டைம்ஸ் 4G மாறிடும் உங்களுக்கு. ப்ளஸ் 4Gலையும் பார்த்தீங்க அப்படின்னா B3 மட்டும்தான் இருக்குது. சிட்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். B5 B40 மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இண்டோர்லேயும் இல்லை ரூரல் ஏரியாஸ் போகிறீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கங்க. இல்லை வெறும் வைஃபை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நெட்வொர்க்கோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு வாரண்ட்டி. ஸோ வாரண்ட்டி இந்தியாவில் உங்களுக்கு அவைல் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் சப்போஸ் வாரண்ட்டி கூட முக்கியம் இல்லை, ஸ்பேர்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்பேர்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.